Hi friends, welcome to Mahi Prabha's Kitchen. இன்னைக்கான ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு எக் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைக்கா இருக்கட்டும், லஞ்சுக்கா இருக்கட்டும், லஞ்சுக்கு வந்து சூடான சாதத்துல இல்ல வெரைட்டி ரைஸ் புலாவ் கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட பூரிக்கெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். அவ்வளோ அருமையான ஒரு கிரேவி. ஸோ ரெகுலராக நீங்கள் செய்கிற முட்டை குழம்புலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போது நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி வந்துட்டு ஒரு விரல் நீளத்துக்கு இருக்கக்கூடிய இஞ்சி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறேன். இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் செய்யும் போது இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது பொடியை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க நீங்கள். இது நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுங்க. இதோட பச்சை வாசனை நல்லாவே போகணும். சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லாவே போயிடும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியை நம்ம விழுதாக சேர்க்கும் போது இந்த மாதிரி கிரேவி வந்து ரொம்பவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். கிரேவி வந்து நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா தூள், இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூட சேர்க்கும் போது. இது கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லாவே கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா வந்து மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து எக் மட்டும் இதில் வந்து பாயில் பண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன். இது வந்து ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த புலாவ், நெய் சாதம் இந்த மாதிரிலாம் செய்யும் போது அதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கு வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்துட்டணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸோடு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவி வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்தோடு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நான் வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் தான் நான் வந்து இதை வந்து செஞ்சுருந்தேன். ரொம்பவே பிரமாதமாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எக் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.